ஹாய், வெல்கம் டு டெக்கேஸ். இது ரியாக்ட் ஜேஎஸ் ரிடெக்ஸ் சீரிஸ். இந்த வீடியோவில் நம்ம ரீடெக்ஸ் சாகா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இனி அஜெண்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீடெக்ஸ் சாகா இன்ஸ்டாலேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் ரீடெக்ஸ் சாகா கான்ஃபிகரேஷன். நம்ம ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷனில் ரீடெக்ஸ் சாகா கான்ஃபிகர் பண்ண போகிறோம். மார்க் ஏபிஐ நோட் ஜேஎஸ் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி நான் ஒரு மார்க் ஏபிஐ எழுதியிருக்கிறேன். அதை நான் வாக் த்ரூ கொடுக்க போகிறேன். ஒரு ஆக்ஷன் கிரியேட்டர் பார்க்க போகிறோம். ஒரு ரெடியூசர் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம் ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஒரு வாட்சர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஒர்க்கர் சாகா ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு சர்வீஸ் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு நியூ காம்போனன்ட், அந்த காம்போனன்ட் தான் யூஸ் எஃபெக்ட்லேருந்து ஒரு ஆக்ஷன் டிஸ்பேச் பண்ண போகுது. வேக்சின் லிஸ்ட்ன்றதான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். ஒரு வேக்சின் லிஸ்ட் எண்ட் பாயிண்ட் கால் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஃபியூ மார்க் டேட்டா அக்சஸ் பண்ணி யூஏல டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்போ ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்ததுன்னா அந்த எரர்ஸ்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ரீடெக்ஸ் சாகா இன்ஸ்டாலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம தங்க்ல பார்த்த அந்த கோட் பேஸ்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ரீடெக்ஸ் சாகா அப்படின்னு கொடுக்குறேன். சரி, இந்த இன்ஸ்டாலேஷன் போகட்டும். அதுக்குள்ளார நம்ம அடுத்த அஜெண்டாவில் என்ன இருக்குன்னு பார்த்து வந்துடலாம். அண்டர்ஸ்டாண்டிங் ரீடெக்ஸ் சாகா. ஸோ ரீடெக்ஸ் சாகா ஒரு மிடில் வேர். ஸோ மிடில் வேர்னா என்னன்றது நம்ம ஏற்கனவே பார்க்கணும். மிடில் வேர் ஒரு ரிடெக்ஸை நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு மிடில் வேர் நம்மளுக்கு தேவைப்படும். மல்டிபிள் மிடில் வேர்ஸ் நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம தங்க் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ தங்கு கூட சேர்த்து நம்ம சாகாவையும் நம்ம அப்ளிகேஷனில் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ ரீடெக்ஸ் சாகாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, it helps us to solve a lot of issues. Okay, tackling parallel execution, task concurrency, டாஸ்க் ரேசிங், டாஸ்க் கேன்சலேஷன் அண்ட் மெனி மோர். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏபிஐ டாக்ஸில் போய் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷனில் நம்ம கெட் ஸ்டார்டரில் போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஒரு வாட்சர் ஃபங்க்ஷன். இப்படி தான் எழுத போகிறோம். சப்போஸ் ஒரு ஆக்ஷன் டிஸ்பேச் ஆகுது, யூசர் ஃபெச் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆக்ஷன் டிஸ்பேச் ஆச்சுன்னா, ஃபெச் யூசர்ன்ற ஒரு ஒர்க்கர் சாகாவே இது கால் பண்ண போகுது. அந்த ஃபெச் யூசரில் தான் நம்ம ஆக்சுவலாக ஏபிஐ கால் பண்ண போகிறோம். ஏபிஐ கால் முடிஞ்ச பிறகு டேட்டா வந்த பிறகு திருப்பி டிஸ்பேச் பண்ண போகிறோம் இந்த புட் யூஸ் பண்ணிட்டு. ஸோ இட் ஹேஸ் டு ஈல்டு. பேசிக்லி இந்த ஈல்டு கான்செப்ட்ன்றது இது பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன். இது ஸோ ஈல்டில் இட் ஹேஸ் டு ஈல்ட் அண்ட் பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அந்த பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் தான் ஒரு எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. அதில் அந்த எஃபெக்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா, ஹவு டு ஹேண்டில் தி சைடு எஃபெக்டோ, ஹவு டு டிஸ்பேச் பண்ணுறது, இதெல்லாம் கொடுக்கும். பேசிக்கலி இந்த டிக்ளரேட்டிவ் எஃபெக்ட்ஸில் போய் இந்த டாக்குமெண்டேஷனில் படித்து பாருங்கள். ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ an effect is an object that contains some information to be interpreted by the middleware. It could be dispatching an action, invoking some asynchronous function. அதெல்லாம் சரி, இது நம்ம செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஓகே, நம்ம போய் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சான்னு பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம ரீடெக்ஸ் சாகா கான்ஃபிகர் பண்ண போகலாம். ஸோ ரீடெக்ஸ் சாகா கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நம்ம கெட்டிங் ஸ்டார்டட்லேருந்தே போயிட்டு இங்கேருந்தே கோட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இம்போர்ட் கிரியேட் சாகா மிடில்வேர் ஃப்ரம் சாகா. ஸோ இந்த லைனை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷனில் index.js ஃபைலில் போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணிப்போம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிரியேட் சாகா மிடில்வேர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? சாகா மிடில்வேர்னு சொல்லிட்டு கிரியேட் சாகா மிடில்வேர் சொல்கிறாங்க. அடுத்தது அப்ளை மிடில்வேரில் சாகா மிடில்வேர் கொடுக்குறாங்க. நம்ம அப்ளை மிடில்வேரில் ஏற்கனவே தங்க் வச்சிருக்கிறோம். அதனால் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கோட் பேஸ் போயிட்டு நம்ம சாகா மிடில்வேரையும் கிரியேட் பண்ணியாச்சு. சாகா மிடில் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஏற்கனவே நம்ம தங்க் வச்சிருக்கிறோம் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, கான்ஸ்ட் மிடில்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே மாதிரி போட்டு இந்த அரேல சாகா மிடில்வேர் இங்கே தங்கு பதிலாக அந்த மிடில்வேர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா? அவ்வளோதான். ஸோ இன்னொரு ஸ்டெப் இருக்கு. இன்னொரு ஸ்டெப்ல சாகா மிடில்வேர் டாட் ரன் மைசாகா. அந்த மைசாகான்றது இந்த வாட்சர் ஃபங்க்ஷன் எழுதுறாங்க இல்லையா? அதுதான். சரி, அது நம்ம இன்னும் எழுதலை. பட் இந்த லைனை எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். பட் நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுப்போம். நம்ம அப்புறமா அதை எழுதிட்டு நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை நமக்கு இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி
ஏன்னா இந்த வாட்சர் ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் எழுதல. சரி, அடுத்தது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஏபிஐ வாக். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா Node.js யூஸ் பண்ணிட்டு ஒரு மார்க் ஏபிஐ எழுதியிருக்கிறேன். Node.js எக்ஸ்பிரஸில் ஒரு வேக்சின் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் வச்சிருக்கிறேன். சப்போஸ் யாராச்சும் வேக்சின் லிஸ்ட்ன்ற எண்ட் பாயிண்ட் கால் பண்ணுறாங்கன்னா இடியில் ரன் ஆகும். வேக்சின் லிஸ்ட் எண்ட் பாயிண்ட் கால் பண்ணாங்கன்னா ரெஸ்பான்ஸில் இதுதான் கொடுக்குறேன். ஒரு சர்வர் பிஹேவியரை மிமிக் பண்ணுறதுக்கோசம் நான் வந்து 3 செகண்ட்ஸ் டிலேயில் கொடுக்குறேன். 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் அது ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நம்ம ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். வேக்சின் லிஸ்ட் வருதுன்னா ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ரெஸ்பான்ஸ் வந்துச்சுங்களா, இதுதான் நம்ம யூஏல டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுவும் முடிஞ்சது. அடுத்தது வந்து கிரியேஷன் ஆஃப் ஆக்ஷன். ஸோ நம்ம ஒரு ஆக்ஷன் ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம கோட் பேஸ் போயிட்டு ஸ்டோரில் ஆக்ஷன்ஸ் ஃபோல்டர் உள்ளார நான் வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் நான் சாகா ஆக்ஷன் கொடுக்குறேன். சாகா ஆக்ஷன் .js கொடுக்குறேன். கொடுத்துட்டு சங்க் ஆக்ஷன்லேருந்தே நான் காப்பி பண்ணுறேன் எல்லாத்தையும். ஓகே, சரி, இதில் ஏன் இது எழுதுறோன்றது நான் சொல்கிறேன். பெனிஃபிஷரி இதுக்கு வந்து சாகா வேக்சின் லிஸ்ட்னு நான் நேம் பண்ணுறேன். வேக்சின் லிஸ்ட்னு பண்ணுறேன். இருக்கிற எல்லா ஃபைலுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் ப்ரிஃபிக்ஸ் சாகான்னு இன்க்ளூட் பண்ணி இதுவும் பண்ணியாச்சு. இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி சாகான்னு அதே மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ஏன் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். சாகா ஓகே, சாகா வேக்சின் லிஸ்ட் ஓகேவா. இதுக்கு வந்து நம்ம பெனிஃபிஷியரி லிஸ்ட். ஸோ பேசிக்கலி நம்ம வந்து 4 கான்ஸ்டன்ட் வச்சிருக்கோம். 4 கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபைன் பண்ணணும். லோடு ஒன்று, சக்ஸஸ் ஒன்று, ஃபெயிலியர் ஒன்று, லிஸ்ட் ஒன்று. இந்த 4 கான்ஸ்டன்ட் நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். போய் நம்ம இதை காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ சாகா பெனிஃபிஷியரி லோட், சாகா பெனிஃபிஷியரி சக்ஸஸ், சாகா பெனிஃபிஷியரி ஃபெயிலியர், சாகா பெனிஃபிஷியரி. ஸோ ஆக்ஷன் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஆக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த 4 ஆக்ஷன் எழுதியிருக்கோம். இது எப்போ கால் ஆகும்னா லோடிங்கில் ஏபிஐ கால் ஸ்டார்ட் பண்ண உடனே இது கால் பண்ண போகிறோம். ஏபிஐ கால் முடிஞ்சு ரெஸ்பான்ஸ் வந்த உடனே இது கால் பண்ண போகிறோம். ஏபிஐ கால் சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இது கால் பண்ண போகிறோம். காம்போனன்ட்லேருந்து நம்ம இதை தான் கால் பண்ண போகிறோம். காம்போனன்ட்லேருந்து நம்ம டிஸ்பேச் பண்ணும்போது இதை தான் கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கோசம் நம்ம இந்த ஃபைலுக்கு இண்டெக்ஸ் ஃபைலுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஃப்ரம் சாகா ஆக்ஷன் சொல்லிட்டு சக்ஸஸ் சாகா லிஸ்ட் லோட், சாகா லோட் மட்டும் லோட், நாளைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்ஷன் கிரியேட்டர் முடிஞ்சது. அடுத்தது ரெடியூசர். ரெடியூசர் நம்ம வந்து ரெடியூசர் ஃபோல்டரில் போயிட்டு சாகா ரெடியூசர்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எழுத போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ சங்க் ரெடியூசர் கூட அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
சின்ன சேஞ்ச் தான் பண்ண போகிறோம். இந்த கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ பேசிக்லி ரெஜிஸ்டர் இனிஷியல் ஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம், லோடிங் ஃபால்ஸ் வச்சுருக்கிறோம், எரர் வச்சுருக்கோம். ஸோ பெனிஃபிஷியரி சாகா பெனிஃபிஷியரி லோட், அதாவது ஏபிஐ கால்ஸ் லோட ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா லோடிங் வந்து ட்ரூக்கு செட் பண்ண போகிறோம். சாகா பெனிஃபிஷியரி சக்ஸஸ் ஏபிஐ கால் முடிஞ்சு டேட்டா வந்ததுன்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டா இனிஷியலாக பார்த்தீங்கன்னா அது எம்டி அரேவாக இருக்கும். அது கூட வந்து வந்த டேட்டாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண போகிறோம், லோடிங்கை ஃபால்ஸ் செட் பண்ண போகிறோம். இந்த கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் வர எரர் மெசேஜை வந்து எரரில் செட் பண்ண போகிறோம், லோடிங் ஃபால்ஸ் செட் பண்ணுவோம், டிஃபால்ட் வந்து ஸ்டேட்டை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இந்த ஃபைலு முடிஞ்சுது. நம்ம இந்த ஃபைல் என்ன பண்ணலாம்னா இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம கம்பைன் ரெடியூசரில் போயிட்டு இதை ஆட் பண்ணிட்டா இம்போர்ட் சாகா ரெடியூசர் ஃப்ரம் ஸ்டோர் ரெடியூசர்ஸ் சாகா ரெடியூசர். இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சாகா டேட்டான்னு சொல்கிறோம். கீ வந்து சாகா டேட்டான்னு கொடுக்குறோம், சாகா ரெடியூசர் செட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப்பும் முடிஞ்சுது. அடுத்தது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வாட்சர் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன், அது என்ன வாட்ச் பண்ணுது, அதனால தான் பேர் வாட்சர் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கோட் பேஸில் போயிட்டு ஸ்டோர் ஃபோல்டர் உள்ளார எஃப்எக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டருக்கு நேம் எஃப்எக்ஸ்ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதில் சாகாஸ்ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். index.jsன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சாகாஸில் போய் பார்க்கலாம். சாகாஸில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த கோடு தான் எழுத போகிறோம். இந்த கோடு தான் எழுத போகிறோம். ஸோ அது எழுதுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணலாம்னா இம்போர்ட் டேக் எவ்ரி, அது இந்த கோடை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நேம் வந்து நான் என்னன்னு கொடுக்க போறேன்னா இதுக்கு fetch vaccine list சாகான்னு கொடுக்க போறேன். டேக் எவ்ரி யூஸ் பண்ண போறேன். நான் டேக் எவ்ரி டேக் லேட்டஸ்ட் என்ன டிஃபரன்ஸ்ன்றது சொல்ல போறேன். இங்கே ஹார்ட் கோட் பண்றதுக்கு பதிலாக ஹார்ட் கோட் ஸ்ட்ரிங்காக பண்ணும்போது நம்ம ஆக்ஷன் கான்ஸ்டன்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். சரி, அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்ஸ்டன்ட்ஸை இம்போர்ட் பண்ணிப்போம். இம்போர்ட் char as action from actionsலேருந்து action constants. So, action dot saga beneficiary list. சரி, இது என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஒர்க்கர் ஃபங்க்ஷன் நம்ம இன்னும் எழுதலை, அதனால இங்கே நம்ம பிளாங்காக வைப்போம். நம்ம ஒர்க்கர் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் எழுத போகிறோம். எழுத பிறகு நம்ம அதை இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்னும் இது முடியல இந்த ஃபைல். ஸோ நம்ம ஒர்க்கர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம ஒர்க்கர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த வாட்சர் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் நம்ம ஒர்க்கர் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணல. இப்போ ஒர்க்கர் ஸ்டாக்காக நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே போயிட்டு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போகிறோம். fetch vaccine list.js நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு import கால், உங்களுக்கு கால் தேவை, புட்டு தேவை. இங்கே போயிட்டு இது அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறேன். போட் பண்ணிக்கலாம். வேக்சின் லிஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஃபங்க்ஷன். இது இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆக்ஷன்ஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது கால் ஆகிச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து லோடிங் கோசம் நம்ம வந்து ஆக்ஷனில் எழுதணும் இல்லையா.
இதை கால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்த வந்து இம்போர்ட் இங்கே வந்து சாகா லோடு, சாகா சக்ஸஸ், சாகா ஃபெயிலியர் மூணுத்தையுமே இம்போர்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஈல்ட் ஆஃப் புட் கொடுத்துட்டு இதில் வந்து சாகா பெனிஃபிஷரி லோட் ஓகேங்களா. அடுத்தது இது ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கலாம். ரெஸ்பான்ஸில் நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம். நம்ம ஏபிஐ ஃபைல் இன்னும் எழுதலை. இதில் பிளாங்காக வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சப்போஸ் ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி டைப் கொடுக்கலாம். நம்ம அந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து அதுதான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த இந்த இங்கே ஆக்ஷன் கிரியேட்டரில் எழுதணும் இல்லையா, இதை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. நீங்கள் டேரெக்டாக எழுதினா கூட எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெஸ்பான்ஸ்லேருந்து டேட்டாவை அனுப்ப போகிறோம். இந்த கேஸ் ஆஃப் எரர் வந்து எரர் ஆப்ஜெக்ட் அனுப்ப போகிறோம். நம்ம இங்கே வந்து எரர் ஆப்ஜெக்ட்ல இருந்து எரர் மெசேஜ் எடுத்துப்போம். ஸோ இந்த ஃபைலும் முடிஞ்சுது. ஆனால் வந்து இன்னும் நம்ம அந்த ஏபிஐ ஃபைல் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஏபிஐ ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிட்டு சர்வீஸ் கால் பண்ணுற ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வேக்சின் லிஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஏபிஐ ஃபைல் கிரியேட் பண்ணிடலாம். அது கிரியேட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சோர்ஸில் போயிட்டு சர்வீஸ்ன்னு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபோல்டர் உள்ளார API vaccine.js அப்படின்னு நான் நேமிங் கொடுக்குறேன், நேம் பண்ணுறேன். இப்போ இதில் நான் வந்து ActiveOS இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ் which vaccine list API அப்படின்னு கொடுக்குறேன், நேமிங் கொடுத்துட்டு இங்கே கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட் போடுறதுக்கோசம் இதை நான் வந்து ஏசிங்காக மாற்றிக்கிறேன். அவைட் ActiveOS.get அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏபிஐ URL கொடுக்க போகிறேன். ரிட்டர்ன் வந்து நான் ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். சரி, இப்போ இந்த URL வந்து நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த URL முடிஞ்சுது. இந்த ஃபைல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஸ்டோரில் இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். இங்கே இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை கால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கோசம் நான் என்ன பண்ண போகிறேன், இம்போர்ட் சர்வீஸ்லேருந்து ஃபைல் நேம் API வேக்சின். நான் என்ன பண்ண போகிறேன்னா நிறையா அதுலேருந்து இம்போர்ட்ஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாரஸ் API அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே API டாட் fetch vaccine list. சப்போஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏதாச்சும் இன்பேராமீட்டர் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ஆர்குமெண்ட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். நம்மளது இல்லை அதனால கொடுக்கல. ஸோ இது முடிஞ்சது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபெச் வேக்சின் லிஸ்ட்டை போயிட்டு இந்த சாகாஸில் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இங்கே
அவ்வளோதான். நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடக்கும்னு. நம்ம ஆக்ஷன் ஃபைலில் நம்ம இதை தான் நம்ம காம்போனண்ட்லேருந்து இதை தான் கால் பண்ண போகிறோம். சாகா பெனிஃபிஷியரி லிஸ்ட்ன்றது அது ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ வாட்சர் என்ன பண்ணோம்னா ஆக்ஷன் சாகா பெனிஃபிஷியரி லிஸ்ட் வந்ததுன்னா ஃபெச் வேக்சின் லிஸ்ட். ஃபெச் வேக்சின் லிஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து லோட் கால் பண்ண போகுது. ரெடியூசர் வந்து லோடிங் அட் ட்ரூக்கு மாற்றும். ஏபிஐ கால் பண்ண போகுது. ஏபிஐ கால் முடிஞ்சோடனே ரெஸ்பான்ஸ் டேட்டா வந்ததுன்னா சாகா பெனிஃபிஷியரி சக்ஸஸ் வரப்போகுது. பேலோடில் டேட்டா போகும். நம்ம அரே ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டேட்டை செட் பண்ண போகிறோம். இந்த கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் எரர் மெசேஜ் அப்டேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதுவும் முடிஞ்சது. அடுத்தது வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைலில் இன்னும் எழுதலை. இண்டெக்ஸ் ஃபைலில் போய்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரம் சாகாஸ். பேசிக்கலி இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இண்டெக்ஸில் பாக்கி வச்சிடணும் இல்லையா, கமெண்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ இங்கே நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் ஸ்டோரில் இருந்து எஃபெக்ட்ஸில் இருந்து ஓகே. ஸோ இங்கே ரன்னில் கொடுத்தாச்சு. அவ்வளோதான். ஸோ பேக் டு இந்த லிஸ்ட் பண்ணால் இப்போ சர்வீஸ் ஃபைல் வரைக்கும் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கடைசி 3 ஸ்டெப் தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ நியூ காம்போனன்ட் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நியூ காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கண்டெய்னர்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வேக்சின் சாகா .js நான் நேம் பண்ணுறேன். ஃபங்க்லுக்கு ரெக்கார்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபங்க் வெயின் இருக்கு இல்லையா ஹெடரில், அதுக்கு வந்து சாகா வெயின் கொடுத்துட்றோம். வேக்சின் ஃபங்க்குக்கு பதிலாக வேக்சின் சாகான்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபங்க் டேட்டாவில் வராது. ஏன்னா நம்ம இண்டெக்ஸில் வந்து சாகா டேட்டான்னு கொடுத்துருக்கோம். அதனால சாகா டேட்டான்னு மாற்ற போகிறோம். சாகா டேட்டான்னு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்பேட்சில் வந்து மாற்றணும். டிஸ்பேட்சில் வந்து ஆக்ஷன் டாட் சாகா வேக்சின் லிஸ்ட். இதுதான் சாகா வேக்சின் லிஸ்ட்னா ஆக்ஷனில் இதுதான் கால் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேக்சின் சாகா ஃபைல யூஸ் எஃபெக்டில் வந்து கெட் வேக்சின் லிஸ்ட் கால் பண்ணுறோம். கெட் வேக்சின் லிஸ்ட் வந்து மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸில் எழுதியிருக்கிறோம். இங்கே வந்து என்ன டிஸ்பேச் பண்ணுறோம்னா ஆக்ஷன் டாட் சாகா வேக்சின். நம்ம வந்து இந்த வேக்சின் சாகா காம்போனண்ட்டை வந்து கனெக்ட் யூஸ் பண்ணி ஹையர் ஆர்டர் காம்போனண்ட்டாக மாத்திரம் மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் வந்து ஆக்ஷன் டிஸ்பேச் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் வந்து ஸ்டேட்டில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டேட்லேருந்து சப்போஸ் டேட்டா வந்ததுன்னா மேப் ஸ்டேட் டு ப்ராப்ஸ் ஸ்டேட் டாட் சாகா டேட்டா டாட் ரெஜிஸ்ட்ரன்ஸ் லோடிங் ரெண்டுமே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இது ரெண்டுமே நம்மளுக்கு ப்ராப்ஸாக கிடைக்கும். டிஃபால்ட்டாக நம்ம ஸ்பின்னர் ஷோகேஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் இஃப் லோடிங் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா அது டேட்டா வந்துச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். அசியூம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்த வேக்சின் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு இந்த ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறோம். அவ்வளோதான். இது எல்லாமே முடிஞ்சுது. இப்போ ஒர்க் ஆகுதான்னு நம்ம போய் பார்த்துடலாம்.
ஓகே, இன்னும் ஒரு ஸ்டெப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து நம்ம சாகான்னு நம்ம ரவுட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணோம்னா ஆப் காம்போனண்ட்டில் போயிட்டு வேக்சின் சாகா பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு நேவிகேஷனில் ஆட் பண்ணுறோம். நேவ் பாரில் சாகான்னு நேம் பண்ணுறோம். அதுவும் வந்துடுச்சு. இந்த நம்ம நெட்வொர்க் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏபிஐ கால் முடிஞ்சிட்டு நமக்கு டேட்டா வந்துடுச்சு. வேக்சின் லிஸ்ட் ஏபிஐ கால் பேருக்கு நமக்கு டேட்டா வந்துச்சு. ஸ்டேட்டில் போய் பார்த்தோம்னா டேட்டா இருக்குது. தங்க் டேட்டாவில் நம்ம தங்க் அந்த ரவுட் போயிருந்தால் அங்கேயும் டேட்டா வரும். நம்ம நெகட்டிவ் சினேரியாவும் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நெகட்டிவ் சினேரியோ டெஸ்ட் பண்ணுறதுக்கோசம் நம்ம ஏபிஐ கோடில் போயிட்டு ரெஸ்பான்ஸ்க்கு பதிலாக நம்ம எரர் கொடுக்கும், அதாவது பேட் ரிக்வஸ்ட் மாதிரி 400 ஸ்டேட்டஸ் கோட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸ்டேட்டில் போய் பார்க்கலாம். சாகா டேட்டாவில் எரரில் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஃபெயில் வித் ஸ்டேட்டஸ் கோட் 400 வந்து. ஸோ நம்ம இதை ரிவர்ட் பண்ணிடலாம். நம்ம எரர் நெகட்டிவ் சினேரியோவும் ஒர்க் ஆகுது. கோடில் போயிட்டு நம்ம இதை ரிவர்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுப்போம். ஃபைன், இப்போ டேட்டா வந்துச்சு. இப்போ நம்ம தங்க் ரவுட் போகிறோம். தங்க் ரவுட் போனோடனே அதுலேயும் டேட்டா வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தங்க்லேயும் டேட்டா இருக்குது, சாகா டேட்டாலையும் ரெஜிஸ்டன்ஸ் டேட்டா இருக்குது. சேம் டேட்டா நம்ம 2 விதமாக அக்சஸ் பண்ணி எடுக்கிறோம், 2 விதமாக ஏபிஐ கால் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு டேக் எவ்ரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். இங்கே வந்து நம்ம டேக் எவ்ரி யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ சாகாவோட டாக்குமெண்டேஷனுக்கே போகலாம். ஏபிஐ ஸ்பெக்ஸில் போனோம்னா டேக் எவ்ரி இங்கே இருக்கு. ஸோ டேக் எவ்ரி ஸ்பேன்ஸ் த சாகா ஆன் ஈச் ஆக்ஷன் டிஸ்பேச் டு த ஸ்டோர் தட் மேட்சஸ் தட் பேட்டர்ன். ஸோ டேக் எவ்ரி வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஆக்ஷன் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு எவ்ரி ஆக்ஷன் டிஸ்பேச் பண்ணணும்னா இந்த ஃபெச் ஆக்ஷன் லிஸ்ட் கால் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து டேக் லேட்டஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ப்ரீவியஸாக ஏதாச்சும் ஒரு கால் ப்ராக்ரஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்கலி அதை போய் கேன்சல் பண்ணி நம்ம இதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரீவியஸாக போகிற ஆட்டோமேட்டிக்கலி கேன்சல் பண்ணுறதுக்கு சப்போஸ் ஒரு சர்ச் மாதிரி ஒரு ஆட்டோ சஜஸ்ட்க்கு வந்து இப்போ யூசர் வந்து ஏதோ சர்ச் பண்ணுறாரு. இப்போ சர்ச் டைப் பண்ண நீங்கள் வந்து ஏபிஐ கால் கொடுக்குறீங்க. இப்போ வந்து ப்ரீவியஸ் ஏபிஐ காலோட டேட்டா வந்திருக்காது, அதுக்குள்ளே அடுத்த கேரக்டர் டைப் பண்ணிட்டு இருப்பார். அப்போ ப்ரீவியஸ் காலை வந்து நான் டைப் பண்ணிட்டார் இல்லையா, அதனால வந்து லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கால்க்கான டேட்டா தான் வேணும். ப்ரீவியஸ் கால்க்கான டேட்டா வேணான்னா நீங்கள் அந்த கேஸில் வந்து டேக் லேட்டஸ்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ ப்ரீவியஸாக போயிட்டு ரெஸ்பான்ஸ் வராத ரிக்வஸ்ட்டை வந்து அதை கேன்சல் பண்ணும். அது எப்படி நம்ம ஃபியூச்சரில் ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்போதைக்கு அவ்வளோதான். நான் இன்னொரு வாட்டி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த கோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் நம்ம காம்போனெண்ட்லேருந்து எடுத்துப்போம். வேக்சின் சாகா காம்போனெண்ட்லேருந்து யூஸ் எஃபெக்டில் கெட் வேக்சின் லிஸ்ட் கால் ஆகுது. கெட் வேக்சின் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மேப் டிஸ்பேச் டு ப்ராப்ஸ் எழுதியிருக்கோம். ஆக்ஷன் ஒன்று டிஸ்பேச் பண்ணுறோம், சாகா வேக்சின் லிஸ்ட், வேக்சின் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம வேக்சின் சாகா கம்போனண்ட் கனெக்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ரியாக்ட் ரிடக்ஸ்லேருந்து கனெக்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த ஹையர் ஆர்டர் கம்போனண்ட்டாக மாறுது. ஸோ இந்த ஆக்ஷன் நம்ம டிஸ்பேச் பண்ணுற ஆக்ஷன் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சாகா ஆக்ஷனுக்குள்ள இங்கே வரும். வந்தோடனே இது வந்து இந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். சாகா வேக்சின் லிஸ்ட் இதை தான் கால் பண்ணுறோம். இது இந்த ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோடனே நம்மளோட எஃபெக்ட்ஸில் சாகாஸில் வாட்சர் எழுதிருக்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த ஆக்ஷன் பாருங்க, இது ரெண்டும் மேட்ச் ஆகும். ரெண்டும் ஒரே தான். அது மேட்ச் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுவோம்னா இங்கே ஃபெச் வேக்சின் லிஸ்ட் கால் பண்ணும். ஃபெச் வேக்சின் லிஸ்ட் வந்து ஒரு ஒர்க்கர் ஷேகா. ஓகே, அது இங்கே எழுதிருக்கிறோம், ஒர்க்கர் ஷேகா இங்கே எழுதிருக்கிறோம். இது ஒரு ஜென்ரேட்டர் ஸ்டார் போட்டு எழுதிருக்கிறோம். ஸோ ஈல்டு ஃபர்ஸ்ட் இட் ஹஸ் டு ஈல்டு பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா?
அதுதான் சொல்லும் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது. ஸோ இங்கே வந்து சாகா பெனிஃபிஷியரி லோட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறோம். இது வந்து என்ன ஆகும்னா திருப்பி ஆக்ஷனுக்கு வரும், இது ரிட்டர்ன் ஆகும். நீங்கள் டேரெக்டாக கூட இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே எழுதுனா எழுதலாம். அப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும். நம்ம எல்லாத்தையும் ஒரு ஃபைலில் எழுதி வைக்கிறோம். டேரெக்டாக நீங்கள் அந்த டைப் போட்டு இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க இல்லையா, இது மாதிரி நீங்கள் எதுனாலும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஏபிஐ கால் பண்ண போகிறோம். ஏபிஐ கால் பண்ணுறதுக்கோசம் நம்ம வந்து ஒரு ஒரு சர்வீஸ் ஃபைல் ஒன்று எழுதினோம் ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு. அதில் ஆக்டிவ்ஒய்ஸ் யூஸ் பண்ணி ஏபிஐ கால் பண்ணுறோம். நம்ம ஏசிங்க் ஃபங்க்ஷன் மாதிரி போட்டுட்டு அவைட் போட்டுருந்தோம். வந்த ரெஸ்பான்ஸை இது ரிட்டர்ன் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளான கோடு தான் அது. ஸோ ஏபிஐ கால் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா வந்ததுன்னா சாகா பெனிஃபிஷியரி சக்ஸஸ் கால் பண்ணுறோம். இது எங்கே போகும்னா சாகா ஆக்ஷன் போகும், இங்கே வரும். பேலோடில் வந்து நம்ம அனுப்புகிற ரெஸ்பான்ஸ்லேருந்து வந்து ரெஸ்பான்ஸ் இங்கே இருக்கும், அதுதான் பேலோடில் செட் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக ரெடியூசருக்கு போகும். ரெடியூசரில் சாகா ரெடியூசரில் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே வந்து நம்ம சர்வீஸ் கால் பண்ணி வந்த டேட்டா வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்டன்ஸ் இனிஷியலி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இது எம்டி ஏரியாவாக இருக்கும். அது கூட வந்து இதை மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட்டட் மெம்பர்ஸை அப்டேட் பண்ணுறோம். லோடிங் ஆஃப் ஃபால்ஸ்னு செட் பண்ணுறோம். இந்த கேஸ் ஆஃப் அன் நெகட்டிவ் சினேரியோவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் சினேரியோவில் அதாவது ஏபிஐ கால் ஏதோ இஷ்யூ வருது 400 அது மாதிரி வருதுன்னா இங்கே போகும். இந்த இடத்த எரர் ஆப்ஜெக்ட் அனுப்புகிறோம். எங்கே வரும்னா சாகா ஆக்ஷனுக்கு வரும், இந்த இடத்த வரும். அது எரர் ஆப்ஜெக்ட்லேருந்து எரர் மெசேஜ் மட்டும் எடுக்கிறோம், பேலோடில் கொடுக்குறோம். சாகா ரெடியூசர் போகும், இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். எரர் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருந்தனால அங்கே வந்து அதை செட் பண்ணுறோம். எரர் மெசேஜ் மட்டும் செட் பண்ணுறோம். லேட்டராக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணி, அவ்வளோதான். இதுதான் இந்த ஃப்ளோ. இப்போ நம்ம வந்து யூஐயில் அதை டிஸ்பிளே பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு வாட்டி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த சாகா இந்த யூஆர்எல்கே போகலாம். ஏபிஐ ஃபெச் பண்ணி நமக்கு டேட்டா வந்துருச்சு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.